உண்மையை சொல்லுங்க. ஏன் +2 படிக்கும் போது தினேஷ் ப்ரப்போஸ் பண்ணா. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும். இருங்க. அப்ப நீங்களும் லவ் ஃபெயிலியர், நானும் லவ் ஃபெயிலியர். சேம் பிளட். யாருக்கு யார் எழுதியிருக்கோம்? யார் அவன்? லவ் ஃபெயிலியர் டி. ஆ? நானும் லவ் ஃபெயிலியர். என்னடி குழப்புற? குழப்பறல்ல? ஆமா. ஆமா, குழப்பிட்டான். ரவி மொட்டை மாடிக்கா நடக்கட்டும் நடக்கட்டும். நேரம் அந்த பொண்ணு கிறுக்கு பிடிச்சி தேடிட்டு இருப்பா. அதுக்கு நான் எப்படியாடா லந்த கொடுக்குறது? மாப்பிள, நாம பொண்ணுக்கு பின்னாடி போக கூடாதுடா. பொண்ணுங்க தான் நம்மள தேடி வரணும். அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டா பாத்தியா? மாப்பிள, நான் சொன்ன மாதிரி சொல்லு. போ 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 போ. யார் வேணும்? ஜீவா இருக்காரா? இருக்கான், ஆனா இப்ப பார்க்க முடியாதே. ஏன்? லவ் பண்ண பொண்ணுக்கே கல்யாணம்னா யாரால தான் தாங்கிக்க முடியும்? அப்ப அவன் சுதாவை லவ் பண்ணேன்னு சொன்னது உண்மையா? நான் அவரை பார்க்கணும். இல்ல, இந்த நிலைமையில அவனை பார்க்க முடியாதுங்க. இல்ல, நான் அவரை பார்க்கணும். வட்டும். நீங்க எதுக்கு இங்க எல்லாம்? எதுக்கு இப்படி குடிக்கிறீங்க? தண்ணி அடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? சரியாகாதுங்க, தொலைஞ்சு போயிடும். தொலைஞ்சு போயிருமா? இல்லைங்க, முடிஞ்சதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா லைஃப் ஹாப்பியாக இருக்காதுங்க. காதல்ங்கிறது செடியில் பூக்கிற பூ இல்லைங்க, அது வானத்து நிலா மாதிரி. மேகம் மூடி இருக்கும்போது நிலா காணாமல் போன மாதிரி தெரியும். ஆனால் அந்த மேகம் கலையும் போது அந்த நிலாவே ரொம்ப அழகாக தெரியும். எதுக்குடா கேப் போடுற? மியூசிக் டச்சரா மாப்ள. அந்த மாதிரி தாங்க வாழ்க்கையும். நம்மளை விட்டு ஒரு விஷயம் தொலைஞ்சு போகும்போது தான் புதுசாக ஒரு லைஃப் பிரைட்டாக நம்மளை தேடி வரும். ஏய் என்னடா? கரண்ட்டுக்கே தாங்கல மச்சான். பார்த்து எடுத்துட்டு போணும் என்ன? சரிம்மா. இங்க பாரு. சரி. என்னடா தர்மா, சகுனமே சரியில்லையே. நலுங்கு வைக்கிற நேரம் பார்த்து கரண்ட் போச்சு. பொண்ணுக்கு தோஷம் நிஷம் இருக்கா? ஒழுங்கா ஜாதகம் பார்த்தியா இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டேமா. அப்பவே என் பேத்தியை கட்டி வைக்கலான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா நீ? பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கரண்ட் கட் ஆனதுனால தானே எல்லாரும் ஒரே இடத்துல எப்படி சந்தோஷமா இருக்க முடியுது. எந்த விஷயம் நடந்தாலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நம்ம நல்லதே எடுத்துக்கோமே. ஜீவா கரண்ட் போனதுல இருந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான். இவன் அழுகையை கொஞ்சம் நிப்பாட்டேன். அழாதடா. யார் வந்திருக்காங்க பாரு. என்னாச்சு உனக்கு? அழக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? ஒரு நிமிஷம் ரவி, இங்க வாடா. நீ எங்க போ. பாத்தீங்களா, உங்களை வேணா கூப்பிட்டானா என்னத்தான் கூப்பிடுறான் பாரு. நான் தாண்டா உண்மையான நண்பன். ஏன் மாப்பிள, ஒரு போட்டோ கூட என்னை விட்டு எடுக்க மாட்டேங்கிறியா மாப்பிள? இல்லடா, நீ என் பக்கத்துல நின்னா நான் கொஞ்சம் பிரைட்டா தெரியுவேன்ல. கொய்யால. பாய் சுதா. பாய்டா. போயிட்டு வரேன் சார். சண்டே கண்டிப்பா சாப்பிட வரணும். ஏன் சாட்டர்டே எல்லாம் சாப்பாடு போட மாட்டீங்களா? எப்ப வேணா வாங்க சார். வரேங்கம்மா. வரேன் சுதா. அடிக்கடி ஃபோன் பண்ணு, மறந்துடாத. மறக்கறது ஏன் நானா பாப்போம். ஏய் குட்டி. டேய் கணேஷ், முன்னாடி கிளம்புற வா. சரி மச்சான். சரி. என்னடா கிளம்பிட்டியா? சொல்லுமா. பாய் பிரியா. அட போடி. பாய். ஏய் மாப்பிள்ள, பொண்ணுகிட்ட நாமளா நம்பரை கொடுக்க கூடாதுடா. உன் நம்பர் இல்லாம அவ உனக்கு எப்படா ஃபோன் பண்ணுவா? டேய், பொண்ணுங்க பேசணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படியாவது நம்பர் பிடிச்சி பேசிடுவாளுங்க. அதான்டா. எப்படி? அவளே நல்ல ஃபோன் பண்றாளா இல்லையா பாரேன். போறம்போக்கு அறிவில்லை. டேய் பண்ணாடா, பாத்து போடா. நீ போட.
அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா ஒரே ஒரு தோசைமா இந்த தோசை கலர சுட்டுறேன் பாரு அம்மா அம்மா ப்ளீஸ்மா ஒரு தோசைமா ஒரே ஒரு தோசைமா இவனை என்னன்னு கேளுங்க. போ இவன் வீட்ல இருந்தாலே இப்படிதான், ஒரு வேலை ஆகாது. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு ஃபாதர். உங்களுக்கு தான் ஹெல்ப் வேணுமா ஃபாதர்? முடிஞ்சிருச்சு மை சன். சிஸ்டர் டீ பாக்குறியா சிஸ்டர்? சாம்பார் ஊத்துட்டுமா சிஸ்டர்? ஒண்ணு வேணாம். இதாத்த ஏத்துக்கணும் சிஸ்டர். பாரு ஒரு நிமிஷம். அதெல்லாம் தர முடியாது. உள்ள போய் சாப்பிடு. அம்மா அடிக்கிறாமா. ஒரு நிமிஷம். அந்த பையர் கூட்டம். ஹலோ எச்சி படி. சொல்றா மாப்ள. வீட்ல நீங்க இருக்க? சரி நான் வந்துடுறேன் வா. அப்பா பேக்ல இருந்து 200 ரூபா எடுத்துட்டேன்ப்பா. டேய் இருந்ததே அவ்வளவுதான், ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போ. அம்மாட்ட வாங்கிப்பா. அப்படிங்கிற ஏண்டி உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருக்கு? அப்பா உன் பிள்ளைய 1000 கொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. என் முந்தானில 10 ரூபா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. சரி சரி தோசை கருவுது பாரு. அடுப்ப நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க மச்சான் எவன் காசு கொடுக்குறாங்க எப்ப கட்டலாம் அங்க வா. என்னடா எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? பைக் திருடா போல. ஏய் என்னடா என்ன நக்கலா? எங்களை பார்த்தா பைக் திருடுற மாதிரியா தெரியுது? மூஞ்சி பாரு போட்டேன்னா. வீட்டுக்கு வீட்டு பூந்து பைக் தூக்குறவங்க தான்டா நீங்க. கேட்டா பேங்க் எம்ப்ளாயி. ஊரே டோடா மாத்திரம் வா வந்து எங்களோட சேர்ந்து ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் சிட்டியை சுத்தி பாரு. அப்ப தெரியும் எங்களோட கஷ்டமெல்லாம். டேய் சார்லாம் 10 பேருக்கு வேலை கொடுக்குறவர்றா. உன்ன மாதிரி கையை கட்டி குள்ள கொண்டு போறதா நமக்கு செட் ஆகாது. அக்கா டீ வாடா. நீ 5 நிமிஷத்துல வரவனா? சாரி மச்சான். எதுக்கு ஃபோன் பண்ண? மச்சான் கொஞ்சம் தனியா பேசணும்டா. போய் பேசிட்டோடா. அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும்டா. நினைச்சேன்டா இதுக்கு தான் வருவேன். இந்தா. ஏய் மச்சான் 5000 வேண்டா எனக்கு. டேய் 5000 சைட் டிஷ் கிடைக்கும்டா. ஏய் மாப்ள அவசரமா ஒரு 5000 வேண்டா எனக்கு. போடா இதுவே எங்க அப்பாட்ட சொல்லிட்டு சுட்டு வந்தேன். நீ வேற. ஏய் ரவி ஒன்ட்ட தான் குடுறா. டேய் நானே மந்த் எண்ட்ல பெட்ரோல் அம் சுத்திட்டு இருக்கேன். ஏய் ஜீவா வண்டியோட ஆர்சி புக் இருக்கா? இருக்கு. எதுக்கு? சேட்டுகள்ல வச்சா பணம் தருவாங்க. ஒரு 15 டேஸ் திருப்பி கொடுத்துறேன்டா. ஏன்டா இதுக்கலாமா காசு தரானுங்க? தேங்க்ஸ் மச்சான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போணும். ஏய் பாய்டா பாய்டா பாய்டா. சரிடா. ஏய் பணம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? ஆர்சி புக் அவன்கிட்ட கொடுக்குற லூசாடா நீ? இருடா அவனுக்கு என்ன பிரச்சனையோ. ஆமா அவனுக்கு எப்பதான் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. டேய் சுதா எப்படி இருக்க கல்யாணம் பொண்ணு? ஃபைன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி மேட்ருக்கு வா. ஒன்றும் இல்லை. பிரியா உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாளா? இல்லையே. என்கிட்ட உன் நம்பர் கேட்டு வாங்கினாலே பேசல. அவன் நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணி விடு. எதுக்கு ஃபோன் பண்ணா நானே கேட்டுக்கிறேன். அனுப்பலன்னா அனுப்புறேன். வெய். ஹலோ கட் பண்ணிட்டான். என்னவா? பிரியா நம்பர் கேட்டான். பிரியா நம்பர். அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்னமோ தெரியல. ஜீவா ஃபோன் பண்றான். உன் நம்பர் அவனுக்கு எப்படி தெரியும்? தெரியல. இத பாரு நாமளே ஃபோன் பண்ணலாம் நினைச்சோம். ஆனா இப்போ அவனே ஃபோன் பண்ணிட்டான். முதல்ல எதுக்கு ஃபோன் பண்ணான்னு தெரிஞ்சுக்கோ. ஓகே அவன் நம்பர் தெரியாத மாதிரி பேசு. ஹலோ ஹலோ ஆமாண்டா. பிரியா இருக்காங்களா? ஆமா பிரியா தான். எப்படி இருக்கீங்க? நீங்க? எனக்கு வாய்ஸ் தெரியலையா? தெரியல. ஏங்க 2 நாள் கூட மீட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. தெரியல. ஓகே வச்சிருங்க. ஹலோ ஹலோ ஏய் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா? சரி நீயே ஃபோன் பண்ணி பேசு. என்னடி பேசுறது? ஏதாவது பேசு. நீங்க ஜீவாவான்னு கேளு. ஃபர்ஸ்ட் வாய்ஸ் தெரியல சாரின்னு சொல்லு. எப்படா சொல்ற? வரும் பாரேன். ஹலோ ஹலோ நான் பிரியா பேசுறேன். பேசுங்க. நீங்க ஜீவா தானே? பரவாயில்லையே வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்களே. சடனா ஃபோன் பண்ணீங்களா அதான் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இதான் உங்க நம்பரா? ஏன் சுதா சொல்லலையா? இல்ல God. சுதா அது வந்து சுதா கிட்ட தான் நம்பர் வாங்கினேன். எங்க வச்சேன்னு தெரியல. டைரியில நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். சரி சரி பரவாயில்ல விடுங்க. பதட்டப்படாதீங்க. ஆமா எதுக்கு நம்பர் வாங்குனீங்க? சும்மா பேசலான்னு. சரி பேசுங்க.
என்னங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆ, ஆ, எங்க இருக்கீங்க? ஆ ஃப்ரெண்ட்ஸோட தான். நீங்கள்? நானும் ஃப்ரெண்டோட தான் இருக்கேன். ம் அப்புறம்? அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேன். ம் அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க?